ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு டிப்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் இந்த டிப்ஸில் வந்து குறிப்பாக 4th, 5th அண்ட் 7th டிப் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு நம்ம அவிப்போம், பட் அது ஆறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம தண்ணியில் கழுவோம். பட் அந்த மாதிரி தண்ணியில் கழுவாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஃபோர்க்கால் உருளைக்கிழங்கு குத்திட்டு அதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து டக்குன்னு உரிச்சிடும். அதே நேரத்தில் கை சுடாமலும் இருக்கும், கையில் ஒட்டாமலும் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல டிப்பு, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்மளில் சில பேர் வந்து ஒரு வாரத்துக்கு மொத்தமாக காயெல்லாம் வாங்கி வைப்போம். அப்படி இல்லாட்டினா 4 நாளைக்கு ஒரு தடவை அப்படி வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும்போது சில டைம் பாவக்காய் பண்ண டிலே ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பழுத்துடும், அப்படி இல்லாட்டினா சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்பு. பாவக்காயில் வெள்ளையாக இருக்கிற பகுதியை வந்து நீங்கள் லைட்டாக தோலை வெட்டி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா 2 முனையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பாவக்காவை பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்துடுங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளை எல்லாம் பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து டிலே ஆனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் மேற்கொண்டு பாவக்காய் பழுக்காமலும் இருக்கும், அதே மாதிரி சுருங்காமலும் இருக்கும். ஸோ இதுவும் நல்ல ஒரு டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 3, நம்ம குக்கரில் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனாக ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து நம்ம என்ன தான் டெய்லி யூஸில் கழுவி யூஸ் பண்ணாலும் அது போகாது. இல்லாட்டினா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவுற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவினா தான் போகும், அழுத்தி தேய்ச்சா தான் போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் ஷேர் பண்ணுற இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு குக்கர் வந்து அழுக்காகாமலும் இருக்கும், அந்த கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் குக்கரை. இப்போ இந்த டிப்புக்கு நான் குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் சர்ஃபெக்சல் லிக்யூடோட தண்ணியும் சேர்த்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸு, இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி நம்ம குக்கரை ஆன் பண்ணி வச்சிடணும் ஃப்ளேமில். இந்த மாதிரி ஃப்ளேமில் ஆன் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா குக்கரை தேய்ச்சி எடுத்துடலாம். குக்கரை தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே இது வந்து நல்லா புதுசாக மாறிடும் குக்கரை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த டிப்பில் சர்ஃபெக்சல் லிக்யூடுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 4, நம்ம நிறைய கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி வாங்குவோம். பட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கும், டக்குன்னு நம்ம எடுக்க முடியாது. சில பேருக்கு நகம் இருக்காது, ஸோ எடுக்க வராது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிப் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2 ட்ராப் வந்து நம்ம விம் லிக்யூட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ரொம்பவும் கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம பாட்டிலில் ஓவர் நைட் ஊற போட்டுடலாம். நைட்டு ஃபுல்லாகவே இது ஊறினதுக்கப்புறம் அந்த சோப்பி வாட்டர் வந்து உள்ளே இதாகி ஈஸியாக இருக்கும் நம்ம அதை உரிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை ஓவர் நைட் ஊற போட்டுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் இதை நான் உரிக்கிறேன். ஈஸியாக வரும் உரிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ப்பாங்க, அதை ஒவ்வொன்றா உரிச்சு விட்டுட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் கூட கமெண்ட்டில். அடுத்த டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் வைப்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். இந்த வைப்ஸை வச்சு ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சுவிட்ச் போர்ட் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து நல்ல பிசுக்கு இறங்கி போய் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசுக்கை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வைப் எடுத்து நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும் அழுக்கு எல்லாமே.
நம்ம சில பேர் சோப் வாட்டர் வச்சுலாம் பண்ணுவோம், அது கூட நம்ம யோசிக்கணும் தண்ணி இந்த மாதிரி போர்டில் இறங்குமோ வைக்குமோன்னு. பட் இது வந்து அந்த யோசனையே வேண்டாம். ஈஸியாகவும் இருக்குது, அது மாதிரி எஃபெக்டிவாகவும் இருக்குது. பாருங்கள், நான் ஒரு விரலில் தான் பண்ணுறேன், அழுக்கு ஈஸியாக போயிடுது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சுவிட்ச் போர்டுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டிப் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்பர் 6, இந்த மாதிரி ப்ளக் ஹோல்டர் நம்ம வீட்டில் நிறைய பேர் மேக்ஸிமம் வச்சுருப்போம். இந்த ப்ளக்கை வச்சு கிச்சனில் நம்ம ஒரு அருமையான டிப்பை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்மள நிறைய பேர் ரெசிபீஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விழவும் செய்யாது. நல்ல ஹைட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு கூட பார்த்துட்டே செய்யலாம். இது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட் டிப், பட் எஃபெக்டிவான டிப்பு. குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி எல்லாம் நுரைச்சிட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்துடும். அப்படி இல்லாட்டினா எல்லா இடத்துலையும் தெரிச்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது அந்த டிப்பு. நான் இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குக்கரில் நம்ம எதாவது வைக்கிறோம், பருப்பு காய் அப்படின்னா, அந்த குக்கருக்குள்ளே நம்ம ஒரு குட்டி கிண்ணத்தை இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். பருப்பு காய் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு எம்டி காலி கிண்ணத்தை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த குக்கர் விசில் வரும்போது எக்ஸஸ் தண்ணியெல்லாம் அதில் இறங்கிடும், வெளியில் தெறிக்காமல் இருக்கும். ஸோ இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது, எல்லா பிளேஸுமே நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.